எக்ஸாம்பிள் 2.7ல் ஒரு கீ செயின் வச்சுருக்காரு நிஷாந்த். அது எத்தனை ஷேப்பாக இருக்குது? 3 ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? ஒன்று ஈக்குவலண்ட் ட்ரையாங்கிள், ரெண்டாவது ஸ்கொயரு, மூணாவது செமி சர்க்கிள். இப்போது அந்த ஸ்கொயரோட சைடு கொடுத்துட்டாங்க, அது 5 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கொயர்னால் எல்லா சைடும் 5 சென்டிமீட்டர் தான் இல்லையா? ஈக்குவலண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சைடு 5னா இதுவும் 5. ஓகேவா? அப்புறம் இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்ரு 5. அதை ரேடியஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் பாதி தான் ரேடியஸ் இல்லையா? அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 ஈக்குவல் டு 5/2. இது 2.5 இல்லையா? ஆர் ஈக்குவல் டு 2.5. அப்போ ஏ சைடில் என்னது? ஏ ஈக்குவல் டு 5. பையோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பை வேல்யூ என்னது? 3.14. √3க்கு வேல்யூ கொடுத்துறாங்க. அது என்னது? 1.732 ரேட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா ஈக்குவல் டு ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்கொயரு, அப்புறம் செமி சர்க்கிள். ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால அதோட ஃபார்முலா என்னது? √3/4 ஏ ஸ்கொயரு. ஸ்கொயரோட ஃபார்முலா வெறும் ஏ ஸ்கொயரு. செமி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஒரு முழு செமி சர்க்கிளோட முழு சர்க்கிளோட ஃபார்முலா ஏரியாவுக்கு 5 ஸ்கொயரு. அப்போ பாதினா அதில் பாதி இல்லையா? அப்போது πr²/2. முழு சர்க்கிளுக்கு πr². அதில் பாதினும் போது அதில் பாதி /2. இப்போ ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, பை வேல்யூ தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதான். √3/4 × 5² + 5² + 3.14 × r என்னது? 2.5² /2. இப்போ இது என்னவா மாறும்? √3/4 × 25 + 25 + 3.14 × 6.25. 2.5 மல்டிப்ளை பண்ணால் 6.25 /2. இப்போ என்ன பண்ணலாம்? √3க்கு வேல்யூ போடணும் இல்லையா? √3க்கு வேல்யூ போட்டால் 1.732 × 25 + 25 + 3.14 × 6.25 /2. இது /4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4330 /4 + 25. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 19625 /2. சரிங்களா? இப்போ 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 10.825 + 25 ப்ளஸ் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 9.8125. இப்போ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? 10.825, 2500, அப்புறம் 9.8125, 5, 7, 3 8 16 1 15 1 4. அப்போது 4 5 இந்த பாயிண்ட் வரும் இல்லையா? எல்லாம் புள்ளி தானே. 0.6375. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.